ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலான மூவி தாங்க பார்க்க போறோம். லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்புராஜ் ரெண்டு பேருமே தயாரிச்சு மேயாதமான் ஆரி படங்களோட இயக்குனரான ரத்னகுமார் டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கிற படம் தான் 29. பொதுவா ரத்னகுமார் படங்கள்ல ஒரு தனித்துவம் கண்டிப்பா இருக்கும். இந்த படமும் அதுல மாறுபடலானே சொல்லலாம். 2010 காலகட்டத்துல நடக்கிற ஒரு கதையை ரொம்ப யதார்த்தமா சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தலைப்பு 29ங்கிறது எதை குறிக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வெளிவந்த படம்னே சொல்லலாம். கதை 2010 ஆரம்பிக்குது. சேலத்துல இருந்து சென்னைக்கு வேலை தேடி வர ஹீரோவா சத்யாங்கிற கேரக்டர்ல விது நடிச்சிருக்காங்க. சத்யா ஒரு விவசாய பட்டதாரியா இருக்காரு. ஆனா சூழ்நிலை காரணமா ஒரு ஐடி கம்பெனில கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலையில சேர்ந்துடுறாரு. அங்கதான் விஜய்னு அழைக்கப்படுற விஜயலட்சுமிங்கிற கேரக்டர்ல பிரீத்தி என்ட்ரி ஆகுறாங்க. விஜய்க்கு ஒரு பெரிய லட்சியமே இருக்கு. அவங்க கலெக்டர் ஆகணும் அப்படிங்கறத அவங்களோட லட்சியமே இருக்கு. ஆனா சத்யாக்கு இப்போதைக்கு லட்சியமே எதுவுமே கிடையாது. விஜய் மட்டும்தான் உலகம் அப்படின்னு இருக்காங்க. உனக்கு என்ன லட்சியம் இருக்குன்னு விஜய் கேட்கிற ஒரு கேள்வி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன விவாதமா மாறுது. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருமே பிரிய வேண்டிய சூழலும் உருவாகுது. அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கை என்ன ஆச்சு, அவங்களோட லட்சியத்தை அடைஞ்சாங்களா இல்லையா அப்படிங்கறதான் 29 படத்தோட மீதி கதை.